இப்போ விக்கிபீடியாவில் ஒரு ஆர்டிக்கல் நான் எடுத்து வச்சிருக்கேன். மேகசினுக்கு ஒரு ப்ரௌசருக்கும் நம்ம ஃபார்மேட் பண்ணுறோன்னா பேராகிராஃப் ஸ்டைல் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இங்கே ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது, வெரைட்டிஸ் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் ஒரு ஹெட்டிங் ஸ்டைலில் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஜூஸ், பீல், ஆயில்னு வரும்போது அது இன்னொரு சப்ஹெட்டிங்காக வேறு ஃபாண்ட்டில் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+Alt+2 கொடுத்தோன்னா நமக்கு அங்கே சப்ஹெட்டிங் அப்ளை ஆகிடும். இந்த பேராகிராஃப் ஒரு ஃபீச்சர் பேராகிராஃப் ஒரு ஹைலைட் பண்ணணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து அது அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பேராகிராஃப் பேனல் பேசிக் லெவலில் பிகினர் லெவலில் பார்த்துருக்கோம். ஒரு ஆர்டிக்கல் எடுத்து ஒரு பேராகிராஃபை ஃபார்மேட் பண்ணுறது எப்படி யூஸிங் பேராகிராஃப் ஸ்டைல் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ விக்கிபீடியாவில் ஒரு ஆர்டிக்கல் நான் எடுத்து வச்சிருக்கேன், லெமன் பற்றினது. ஸோ இதில் கவனித்து பார்த்தோம்னா நமக்கு இங்கே ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது, வெரைட்டிஸ் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் ஒரு ஹெட்டிங் ஸ்டைலில் இருக்குது, ஒரே ஃபாண்ட்டில் இருக்குது, ஒரே சைஸில் இருக்குது. கலினரி யூசர்ஸ்னு இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஜூஸ், பீல், ஆயில்னு வரும்போது அது இன்னொரு சப்ஹெட்டிங்காக வேறு ஃபாண்ட்டில் இருக்குது. இது நம்ம ஒரு ஆர்டிக்கலாக ஃபார்மேட் பண்ணுற ஒரு மேகசினுக்கு ஒரு ப்ரௌசருக்கும் நம்ம ஃபார்மேட் பண்ணுறோன்னா பேராகிராஃப் ஸ்டைல் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ விக்கிபீடியாவில் அந்த ஆர்டிக்கலை நான் காப்பி பண்ணி இப்போ இன்டிசைனில் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த கண்டென்ட்டை நம்ம எப்படி நீட்டாக ஃபார்மேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டைப் மெனுவில் பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் இருக்கும், அதை எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்த உடனே எல்லா டெக்ஸ்ட்லையும் நான் ஈவென்ட் பண்ணிவிட்டு தனித்தனியாக ஹெட்டிங்ஸை அப்புறம் நான் ஃபார்மேட் பண்ண போகிறேன். முதல்ல நான் இந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+A கொடுக்குறேன். என்னோட எல்லா ஆர்டிக்கலும் சேர்ந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் பேனலில் ஒரு நியூ ஸ்டைல் கிளிக் பண்ணிட்டு அந்த ஸ்டைலை கிளிக் பண்ணோம்னா இங்கே நம்மளுடைய செலெக்ஷன் எல்லாம் இந்த ஸ்டைலுக்கு வந்து அப்ளை ஆகிடும். இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த ஆப்ஷன் பேனல் பேராகிராஃப் ஸ்டைல் ஆப்ஷன் பேனல் ஓப்பன் ஆகும். இதில் பேசிக் கேரக்டர் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் நம்மளுடைய சாய்ஸ் ஃபாண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு படிக்கக்கூடிய சைஸில் வந்து நான் இந்த ஃபாண்ட்டை வந்து செட் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக ஒரு 8.9 பாயிண்ட்டில் நான் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டைலில் வந்து பேராகிராஃப் ஸ்டைல் 1ல் வந்து நம்மளுடைய கண்டென்ட் அப்ளை ஆகிருக்கும். என்னோடய அடையாளத்துக்கு இதை நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடி இந்த ஆப்ஷன் பேனலில் இங்கே பாடி காப்பி அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன். ஸோ தட் என்னுடைய ஜென்ரலான ஒரு படிக்கிற கண்டென்ட் வந்து பாடி காப்பி அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நான் இதை இன்னும் நீட்டாக ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன் வேணும். நான் எந்த பேராகிராஃபில் வேணால் நான் இருந்துட்டு லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன் நான் கிளிக் பண்ணேன்னா அந்த பேராகிராஃப் மட்டும் நமக்கு லெஃப்ட் ஜஸ்டிஃபை ஆகியிருக்கு. ஆனால் என்னன்னா இங்கே பாடி காப்பின்ற ஒரு பேராகிராஃப் ஸ்டைல் நம்ம அப்ளை பண்ணதுனால இப்போ அங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் காட்டுது. அதாவது நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணி இந்த ஸ்டைலை விட இப்போ ஒரு சேஞ்ச் நம்ம அடிஷ்னலாக கொடுத்துருக்கோம். அதாவது முன்னே லெஃப்ட் அலைன்மெண்ட் இருந்துச்சு, இப்போ லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு சேஞ்சை இண்டிகேட் பண்ணுது. இப்போ வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீடிஃபைன் ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணோம்னா நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணி இந்த பேராகிராஃப் ஸ்டைலுக்கு நம்ம ரீசெண்டாக பண்ணியிருக்கிற எடிட் வந்து அப்டேட் ஆகிட்டு அந்த ஸ்டைலில் போய் சேவ் ஆயிரும். ஸோ நான் ரீடிஃபைன் ஸ்டைல் கொடுத்தேன்னா நம்ம அப்ளை பண்ண எல்லா இடங்கள்லையுமே லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன் அப்ளை ஆகிடுச்சு. இந்த பாடி காப்பின்ற பேராகிராஃப் ஸ்டைலில் வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன்ற விஷயம் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை ஒரு 3 காலம் லே அவுட்டாக நான் பண்ண போகிறேன். ஸோ லே அவுட் போய்ட்டு மார்ஜின்ஸ் அண்ட் காலம்ஸ், இங்கே ஒரு காலம்ஸில் ஒரு நம்பர் 3 போட்டுக்கிறேன். ஸோ 3 காலம் கைட்ஸாக நமக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இதை வந்து நான் இங்கே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். நம்ம இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஹேண்ட்லிங் கொடுத்தும் ஒரு செஷன் எடுத்திருக்கோம், அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகியிருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து நான் செகண்ட் காலமில் இங்கே போய் கிளிக் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்தது இங்கே நான் அலைன் பண்ண எனக்கு இடம் இங்கே திரும்ப ஃப்ளோ ஆகும். ஸோ ஒரு சேஃப்டிக்கு இங்கேருந்து நான் ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய டெக்ஸ்ட்டை தேர்ட் காலமுக்கு நான் வந்து ஃப்ளோ பண்ணிட்டேன். ஸோ படிக்கக்கூடிய ஒரு சைஸில் எனக்கு வேணும். ஸோ 8 பாயிண்ட் இருக்குது, ஒரு 9.5 வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 9 பாயிண்ட் வச்சுட்டு லெட்டிங் இன்னும் கொஞ்சம் நான் அதிகம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண நம்மளுடைய பாடி காப்பி ஸ்டைல் இன்னும் அடிஷனலாக இருக்குது. ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீடிஃபைன் கொடுக்கறது மூலமாக நம்மளுடைய எல்லா கண்டென்ட்டும் ஈவனாக வந்து அந்த ஸ்டைல் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரிஜினல் ஆர்டிக்கலில் இந்த ஹிஸ்ட்ரி, வெரைட்டிஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஃபாண்ட்லேயும் இந்த பீல் ஆயில்லாம் வேறு ஒரு சின்ன ஃபாண்ட்லேயும் இருக்குது. ஸோ நான் பேசிக்காக இந்த ஃபாண்ட்டை நான் ஹிஸ்ட்ரின்ற ஃபாண்ட்டை எடுத்து ஒரு நியூ பேராகிராஃப் ஸ்டைல் கொடுத்துட்டு இங்கே நான் வந்து இதை ஹெட்டிங் அப்படின்ற ஒரு டைட்டில் வைக்கிறேன். ஸோ பேசிக் கேரக்டர் ஃபார்மேட்ஸ் போய்ட்டு என்னுடைய ஃபாண்ட்லேயே பாடி காப்பி இருக்கக்கூடிய ஃபாண்ட்லேயே அதிகமான ஒரு ஃபாண்ட் சைஸ் கொடுத்துட்டு 14 பாயிண்ட் கொடுக்குறேன். இதை வந்து நான் வந்து ஒரு போல்ட் அப்படின்ற ஒரு லெட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு ஹெட்டிங் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் கலர் கூட நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். நான் கலர் பேனல் போய்ட்டு ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டிங்கிறது நம்ம பண்ணதை விட இப்போ ப்ளூ கலர் கொடுத்ததுனால அங்கே ஒரு அடிஷனல் சிம்பிள் காட்டுது. ரைட் கிளிக் ரீடிஃபைன் ஸ்டைல் கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய பேசிக்கான ஒரு ஹெட்டிங் லைன். ஸோ இப்போ ஹெட்டிங்க்கு நான் வந்து ஸ்பேஸ் ஆஃப்டர் யூஸ் பண்ணுறேன். இதுவும் பேராகிராஃபும் ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்பேஸ் ஆஃப்டர் ஒரு 3 பாயிண்ட்ஸ் நான் கொடுக்கும்போது ஸோ நம்மளுடைய ஹெட்டிங்க்கும் பேராகிராஃபும் 3 mm ஸ்பேஸ் வந்து அங்கே அலைன் ஆகுது. ஸோ இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் ரீடிஃபைன் ஸ்டைல் கொடுத்துட்றேன். அடுத்து இப்போ எனக்கு எங்கெங்கெல்லாம் என்னுடைய ஹெட்டிங் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இங்கே வெரைட்டிஸ்ன்றது ஒரு ஹெட்டிங்,
இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணேன்னா, ஸ்டைலை கிளிக் பண்ணேன்னா அங்கேயும் வந்து நமக்கு அதே ஸ்டைல் வந்து அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கவனித்து பார்த்தோம்னா இங்கே ஸ்பேஸ் பிஃபோரும் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகுது. அங்கேயும் வந்து நான் 3 mm கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீடிஃபைன் ஸ்டைல் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்த ஹெட்டிங் கலினரி யூசர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு பேஜில் கண்டென்ட் யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக கிளிக் பண்ணிடுறது. நிறைய இடங்களில் நமக்கு இருக்குன்னா நம்ம ஒரு ஷார்ட்கட் கூட யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் நம்மளுடைய பேராகிராஃப் ஸ்டைலை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷார்ட்கட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஷார்ட்கட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் Ctrl+Alt+1 அப்படின்றத நான் சூஸ் பண்ணணும். நீங்கள் Ctrl+Alt+Numeric 1 அப்படின்னு அப்ளை ஆகிடுச்சு. இதை ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அங்கே போய்ட்டு உதாரணத்துக்கு நம்ம கலினரி யூசர்ஸ் இருக்குது, அங்கே நான் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+Alt+1 கொடுத்தேன்னா நம்மளுடைய ஹெட்டிங் ஸ்டைல் வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிறது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சப் ஹெட்டிங்ஸ். நம்ம விக்கிபீடியாவில் பார்த்த மாதிரி ஜூஸ், பீல் இதெல்லாம் வந்து சப் ஹெட்டிங்கில் வருது. ஸோ இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் ஸ்டைல் கொடுக்க விரும்புகிறேன். நம்ம பேராகிராஃப் ஸ்டைல்லையும் போய்ட்டு நம்ம எடிட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக நம்ம எடிட் பண்ணிவிட்டோம் அதை அப்ளை பண்ணிக்கலாம். இதை நான் வந்து ஒரு போல்டு இட்டாலிக்காக கொடுத்துட்டு அதுக்கு ஒரு 14 பாயிண்ட் வச்சுருந்தோம். நான் இதுக்கு ஒரு 12 பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் நான் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ இதை நான் ஒரு புது பேராகிராஃப் ஸ்டைல் ஆக்க போகிறேன். ஸோ ஒரு நியூ பேராகிராஃப் ஸ்டைல் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பண்ண ஃபாண்ட் ஸ்டைலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேராகிராஃப் ஸ்டைல் 1 கிளிக் பண்ணிங்கன்னா அது இங்கே அப்ளை ஆகிடும். இதை டபுள் கிளிக் பண்ணிவிடுவோம். நம்ம இதோட ரீநேம் பண்ணலாம். சப் ஹெட்டிங் அப்படின்னு நான் இதை ரீநேம் பண்ணுறேன். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம வேணாலும் நம்ம கொடுக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+Alt+2 கொடுக்குறேன். இதுக்கும் வந்து ஸ்பேஸ் பிஃபோர் ஸ்பேஸ் ஆஃப்டர் நமக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 2 ஸ்பேசஸ் கொடுக்குறேன். ரைட் கிளிக் சப் ஹெட்டிங் கொடுத்துட்டேன். இப்போ பீல் அங்கே வந்து நமக்கு ஒரு சப் ஹெட்டிங் வருது. இதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+Alt+2 கொடுத்தோன்னா நமக்கு அங்கே சப் ஹெட்டிங் அப்ளை ஆகிடும். அடுத்தது ஆயில், இதுக்கும் அடுத்து லீவ்ஸ், இதுக்கும் வந்து நமக்கு சப் ஹெட்டிங் வந்து அப்ளை ஆகிட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய கண்டென்ட்டில் அன்னியவனான ஸ்பேசஸ் இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு கிளைண்ட் இமெயில் அனுப்பலாம், இல்லை ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்துக்கோன்னு சொல்லலாம், இல்லை ஏதோ ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்லேருந்து அனுப்பலாம். நமக்கு அது இன்டீரியல் எக்ஸாக்டாக காப்பி ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்பேஸ்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத பேராகிராஃப் ஸ்பேசிங்ஸ் இருக்குது, லைன் ஸ்பேசிங்ஸ் இருக்குன்றதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கணும். அதுக்கு நமக்கு ஹிடனாக இருக்கிறத ஷோ பண்ணுறதுக்கு Ctrl+Alt+I நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஹிடன் கேரக்டர் சிம்பிள்ஸ் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்டர் சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு பேராகிராஃப் ஸ்டைல் யூஸ் பண்ணும்போது நம்ம மேனுவலான என்டர் சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே தவிர்த்துறது நல்லது. ஏன்னா நமக்கு ஈவனாக வந்து நம்ம பேராகிராஃப் ஸ்டைல் மூலமாகவே சிங்கிள் கிளிக்கில் மொத்த டாக்குமெண்ட்டுக்கும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஸ்பேஸிங்கை. அதனால் எங்கெங்கெல்லாம் என்டர் கீஸ் இருக்கோ, தேவையில்லாத என்டர் கீஸ் இருக்கோ நம்ம அதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத பேராகிராஃப் ஸ்பேசிங்ஸ் இருக்குது. இங்கே நமக்கு ஒரு பேராகிராஃப் பிரேக் இருக்கிறது ஓகே, பட் இது வந்து நமக்கு தேவையில்லாதது. ஸோ இதை வந்து டாக்குமெண்ட் ஃபுல்லாக இருக்குது, 1-2 லைன் 1-2 லைனில் இருக்குது, நம்ம மேனுவலாக பண்ணிடலாம். நீங்கள் ஒரு 500 பேஜ் டெக்ஸ்ட் புக் பண்ணுறீங்க, இல்லை பெரிய டாக்குமெண்ட் பண்ணுறீங்க, அப்போ நிறைய இந்த மாதிரி இருக்குன்னா நமக்கு அதை ரிமூவ் பண்ணுறது மேனுவலாக கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம சிங்கிள் கிளிக்கில் மேனேஜ் பண்ண முடியும். எடிட் போய்ட்டு ஃபைன் சேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக நம்ம எதை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த என்ட்ரு காப்பி பண்ணிவிட்டு 2 என்ட்ரி நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். /R என்டர் கீயோடைய ஒரு சிம்பிளாக இதை எடுத்துக்குது. ஸோ 2 /R பதிலாக நான் ஒரு /R கொடுத்துட்டு இங்கே டாக்குமெண்ட் ஃபுல்லாக வச்சுட்டு சேஞ்ச் ஆல் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 14 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மேட் அப்படின்னு வருது. ஸோ 2 என்டர் இருக்கிற இடங்கள்லாம் சிங்கிள் என்டராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் முழுக்க மாற்றிருச்சு. ஸோ நம்ம மேனுவலாக வந்து என்டர் கீ அடித்து ஸ்பேஸ் கொடுக்குறது பேராகிராஃப் ஸ்டைல் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கூடாது. ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் என்டர் அடிச்சிருந்தீங்கன்னா அந்த இடம் 2 ஸ்பேசிங் ஆகிடும். நம்ம பேராகிராஃப் ஸ்டைல் அப்ளை பண்ணும்போது அந்த இடம் மட்டும் உங்களுக்கு ஆடாக தெரியும். இப்போ நம்ம தேவையில்லாத ஸ்பேசிங் எடுத்துட்டோம். இப்போ பாடி காப்பியில் டீசெண்டாக ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு நான் பாடி காப்பி கொஞ்சம் அலைன் பண்ணுறேன். ஸோ பாடி காப்பி அலைன் பண்ணும்போது ஃபஸ்ட் லைன்ஸ் வந்து ஒரு 3 ஸ்பேஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் கொடுக்குறேன். அடுத்தது இதோடைய ஸ்பேஸ் பிஃபோர் ஒரு பாயிண்ட்டும் ஸ்பேஸ் ஆஃப்டர் ஒரு பாயிண்ட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு பாடி காப்பியில் அடிஷனாக காட்டுது. ரைட் கிளிக் ரீடிஃபைன் ஸ்டைல் நம்மளுடைய எல்லாத்துக்கும் ஈவனாக வந்து இப்போ இது அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹெட்டிங் அண்ட் சப்ஹெட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் லெஃப்ட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நான் சென்டர் அலைன்மெண்ட் கொடுக்குறேன். ரைட் கிளிக் பண்ணும்போது எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னா அட் ஏ டைமில் உங்களுக்கு நம்ம ஹெட்டிங் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோமோ எல்லாமே சென்ட்ரல் லைன் ஆகிடுச்சு. அதே மாதிரி சப்ஹெட்டிங்கும் வந்து நான் சென்ட்ரல் லைன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணினா எல்லா இடங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஹெட்டிங் வந்து நமக்கு சென்ட்ரல் லைன் ஆகிடுச்சு. ஸோ அலைன்மெண்ட்ஸ், கலர்ஸ், ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு இடத்துல மாற்றினா நம்ம எங்கெங்கெல்லாம் பேராகிராஃப் ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கோமோ எல்லா இடங்களிலும் ஈவனாக மாறிடும். நீங்கள் சின்ன டாக்குமெண்ட்டோ பெரிய டாக்குமெண்ட்டோ எதுவும் ஒர்க் பண்ணாலும் கிளைண்ட் ஒரு சேஞ்ச் சொல்லுவாங்க, இந்த ப்ளூ கலர் எனக்கு வேணாம், இது ஒரு க்ரீன் கலராக மாற்று அப்படின்னாங்கன்னா நம்ம ஒரு 500 பக்கத்தில் மேனுவலாக பண்ணியிருந்தோம், பேராகிராஃப் ஸ்டைல் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருந்தோம்னா அது யோசிச்சு பாருங்கள், நமக்கு பயங்கரமான ஒரு டாஸ்க்காக அது இருக்கும் ரிவிஷனு. வேறு இப்போ நான் இது க்ரீன் கலராக மாற்று அப்படின்னு கிளைண்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா இந்த ஹெட்டிங்கை போய்ட்டு நான் நேராக க்ரீன் கலர் செலக்ட் பண்ணேன்னா அட் ஏ டைமில் நான் சிங்கிள் கிளிக்கில் எல்லா இடங்களையும் என்னுடைய சப்ஹெட்டிங் வந்து க்ரீன் கலராக மாறிடும். அது எத்தனை பேஜஸாக இருந்தாலும் சரி, ப்ரொவைடட் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் பேராகிராஃப் ஸ்டைல் இனிஷியலாக அப்ளை பண்ணி இருந்தோம்னா.
ஸோ நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம ப்ரொஃபஷனலாக பேராகிராஃப் ஸ்டைல் மூலமாக நம்மளோட வேலையை ரிவிஷன் வேலையை முக்கியமாக நம்ம எளிமையாக ஆக்கிக்கலாம். இதுக்கு ஒரு பிக்சர் ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். பிக்சர்ஸ் ஹேண்ட்லிங், இமேஜ் ஹேண்ட்லிங் குறித்து நம்ம இன்டிசைனில் ஒரு செஷன் ஏற்கனவே எடுத்திருக்கோம், டீட்டெயிலாக எடுத்திருக்கோம். நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு நான் பிக்சர் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஃபைல் ப்ளேஸ் கமெண்ட் நான் Ctrl+D செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பிக்சரை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட் 2 காலத்துக்கு வந்து நான் இந்த பிக்சரை நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணுறேன். இப்போ நம்ம மேனுவலாக தனித்தனி காலமாக போட்டதுனால ஈஸியாக வந்து சிங்கிள் காலம் நம்ம வந்து இதுக்கு அலைன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஸ்பேஸ் வந்து ஈவன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் இங்கே ஒரு டைட்டில் வைக்க போகிறேன். ஸோ இந்த இமேஜை வந்து நான் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து அலைன் பண்ணுறேன். இப்போது நமக்கு இங்கே ஆனால் டெக்ஸ்ட் வந்து நமக்கு இடம் பத்தலை. இப்போ நம்ம இதை பேராகிராஃப் ஸ்டைல் மூலமாக கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பேஸிங்கை கண்ட்ரோல் பண்ணி மூலமாக நம்ம டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம அக்கமடேட் பண்ணலாம். ஹெட்டிங்கில் 3 பாயிண்ட்ஸ் இருக்கிறத நான் வந்து 2 mm ஆக்குறேன். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் மேலே வருது. அதே மாதிரி சப்ஹெட்டிங்கில் இருக்கிற ஸ்பேஸையும் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து லீவ்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் நம்ம விட்டுருக்கோம். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஹெட்டிங் பேராகிராஃப் டைட்டில் கிளிக் பண்ணால் அதுவும் நமக்கு வந்துச்சு. ஸோ இந்த ஐஃபனேஷன்ஸ் இருக்குது, எனக்கு ஐஃபனேஷன்ஸ் வேண்டாம். ஸோ நான் எங்கே வேணால் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஐஃபனேட்டை எடுத்து விட்டுட்டு பாடி காப்பிக்கு ரைட் ரீடிஃபைன் ஸ்டைல் கொடுத்தோன்னா எல்லா இடங்கள்லையும் த்ரூ அவுட் தி டாக்குமெண்ட் நமக்கு ஐஃபனேஷன்ஸ் போயிடுச்சு. அதை நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே ஒரு டைட்டில் நான் இப்போ வைக்க போகிறேன். இந்த ஃபாண்ட் எங்கேயும் எனக்கு ரிப்பீட் ஆகலை, சிங்கிள் பேஜ் டாக்குமெண்ட். இதே நீங்கள் ஒரு மல்டி பேஜ் டாக்குமெண்ட் பண்ணுறீங்க, பெரிய ப்ரௌசர் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து கேரக்டருக்கு ஒரு சாப்டருக்கு வந்து ஹெட்டிங் வரப்போகுதுன்னா இதையும் நீங்கள் ஒரு பேராகிராஃப் ஸ்டைல் ஆக்கிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த தீம் கலர்ஸ் தான் எனக்கு வேணும், இந்த ப்ளூ வேண்டாம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த க்ரீன் கலர் இந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த கலர்ஸை வந்து நம்ம மாற்றலாம். இப்போ ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெட்டிங்கில் ரைட் கிளிக் ரீடிஃபைன் ஸ்டைல், எல்லா ஹெட்டிங்கும் அந்த கலர் ஆகிடுச்சு. இதை இன்னும் வேறு கலர் மாற்ற போகிறேன் அப்படின்னா இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு சப்ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு கலர் கொடுக்குறேன். இதுக்கு ரைட் கிளிக் சப்ஹெட்டிங் கொடுத்திங்கன்னா ரீடிஃபைன் ஸ்டைல் கொடுத்திங்கன்னா அந்த இடத்துலையும் எல்லாமே வந்து கலர்ஸ் மாறுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பேராகிராஃப் மட்டும் நீங்கள் தனியாக ஹைலைட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த பேராகிராஃப் மட்டும் நீங்கள் தனியாக இன்டென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஒரு நியூ ஸ்டைல் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நியூ ஸ்டைல் க்ரியேட் பண்ணிட்டு நான் அதை ஒரு ஸ்பெஷல் பேராகிராஃப் அப்படின்னு நான் கால் பண்ணுறேன். ஸ்பெஷல்னு நான் கூப்பிடும்போது இதை வந்து நான் ஒரு இட்டாலிக் ஃபாண்ட்ஸில் நான் கொடுக்குறேன். இதை நான் வந்து ஒரு இட்டாலிக் ஃபாண்டில் கொடுத்துட்டு ஸ்பெஷலில் வந்து நான் ரீடிஃபைன் ஸ்டைல் கொடுக்குறேன். இதை லெஃப்ட் இண்டென்ட் ஒரு 5 mm கொடுக்குறேன். இதோடைய கலரை வந்து நான் மாற்ற போகிறேன். இதை வந்து நான் இப்போது ரீடிஃபைன் ஸ்டைல் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்பெஷல் கண்டென்ட்டை நீங்கள் பர்டிகுலர் பேராகிராஃப் எங்கே வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த பேராகிராஃப் ஒரு ஃபீச்சர் பேராகிராஃப் ஒரு ஹைலைட் பண்ணணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு நமக்கு என்ன அலைன்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அது அப்ளை ஆகிடும். ஸோ பேராகிராஃப் ஸ்டைல் யூஸ் பண்ணுறதுனால இது மட்டும் இல்லைன்னு நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம பேராகிராஃப் ஸ்டைல் மூலமாக யூஸ் பண்ணும்போது நம்ம லேஅவுட் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். நம்ம வந்து ஸ்பேஸை வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஸ்பேஸ் அலைன்மெண்ட் எல்லாமே நீட்டாக நம்ம அலைன் பண்ணலாம். நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபாண்ட் மிஸ் மேட்ச் ஆகலை, ஒரு இடத்துல சைஸ் வந்து சின்னதாக இருக்குது, இன்னத்தில் பெருசாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளைண்ட்ஸ் ரொம்ப பார்ப்பாங்க. ப்ரொஃபஷனலாக நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஒத்து பார்ப்பாங்க. ஒரு இடத்துல வந்து சைஸ் பெருசாக இருக்குது, இல்லை ஒரு இடத்துல கேரக்டர் மேட்ச் ஆகலை, கலர்ஸ் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வந்து நம்ம பேராகிராஃப் ஸ்டைலில் நம்ம இருக்காது. ஸோ பேராகிராஃப் ஸ்டைலும் பேராகிராஃப் பற்றியும் நம்ம பேசிக்காக தான் பார்த்துருக்கோம். இது குறித்து உங்களுக்கு அட்வான்ஸ்டாக உங்களுக்கு கிளாஸ் வேணும்னாலும் நீங்கள் நான் தொடர்பு கொள்ளலாம். 1-to-1 செஷன்ஸ் ஹவர்லி பேசிஸ்லாம் வழங்கிட்டு இருக்கேன். என்னை தொடர்பு கொள்றதுக்கான தகவல்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். மீண்டும் உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். சுகுமார் சுவாமிநாதன் சைனிங் ஆஃப்.